மாதங்கள் கடந்து செல்கின்றது. இந்த ஒரு மாதம் கழிச்சு அந்த அம்மா திரும்பி அந்த வீட்டு உரிமையாளர்கிட்ட போய் கேட்குறாங்க, இது மாதிரி வீடு காலியாக தானே இருக்கு, எனக்கு தாங்க அப்படின்னு. ஆனால் அந்த வீட்டு உரிமையாளர் அவர்களுக்கு கொடுக்க மறுக்கின்றார். ஏதாவது சாக்கு போக்குகளை சொல்லுகின்றார். அந்த வீட்டில் அந்த ஏற்கனவே இருந்தவர்களுடைய பொருட்கள் இருக்கின்றது, அவங்க இன்னும் அதெல்லாம் எடுத்துட்டு போகலை, அதெல்லாம் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் வேணா உங்களுக்கு தருகிறேன் என்று அவர் கொடுக்காமல் மறுத்துவிட்டே இருக்கின்றார். இவ்வாறு ஒரு 6 மாதங்கள் கடந்து செல்கின்றது. அந்த பெண்மணியும் பங்கு தந்தையிடம் ஒவ்வொரு மாதமும் இது மாதிரி நீங்க சொன்னீங்க, நான் ஜெபிச்சேன், எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் இந்த ஒரே கருத்திற்காக நான் கடவுளிடம் மன்றாடினேன், ஆனால் கடவுள் என்னுடைய ஜெபத்தை இன்னும் கேட்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப அந்த பங்கு தந்தை, எப்பொழுதுமே கடவுள் நீங்கள் கேட்பது உங்களுக்கு என்று இருந்தது என்றால் அதை கண்டிப்பாக உங்களுக்காக கொடுப்பார் என்ற ஒரு மனநிலையோடு, இன்னும் மன உறுதியோடு, இன்னும் முழு நம்பிக்கையோடு நீங்கள் கடவுளிடம் மன்றாடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெண்மணி பேசிட்டு போய் ஒரு சிறிது நாட்களில் சென்னையில் வெள்ளம் வருகின்றது. வெள்ளம் வந்தவுடன் அந்த அந்த கீழ்த்தளம் முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கி அந்த அவர்கள் வீட்டில் இருந்த பொருட்கள் எல்லாம் சேதமடைந்து விடுகின்றது. அப்போதுதான் அந்த பெண்மணிக்கு புரிகின்றது, என்னுடைய வீடை நான் 6 மாசத்துக்கு முன்னாடியே கீழே போயிருந்தேன்னா எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை, ஆனால் கடவுள் இவ்வளவு நாட்கள் எனக்கு அந்த வீட்டை கொடுக்காமல் இருந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம், என்னுடைய பொருட்கள் எதுவும் அழிந்து விடக்கூடாது, என்னுடைய வாழ்வு ஒரு நிர்கதி ஆகிவிடக்கூடாது என்பதற்காக கடவுள் எனக்கு அந்த திட்டத்தை வைத்திருக்கின்றார் என்று அவர் அந்த பங்கு குருவிடம் சாட்சியாக சென்னையில் நடந்த ஒரு நிகழ்வு. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் உடனடியாக கேட்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலை நம்முடைய வாழ்வில் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் நம்முடைய வாழ்வில் கொஞ்சம் ஒரு தாமதம் ஆனாலும், ஏதாவது நம்ம கடவுளிடம் வேண்டுதல்கள் கேட்கின்ற போது ஒரு வாரம் 10 நாள் கூட நம்மளால் சில நேரங்களில் பொறுத்திருக்க முடிவதில்லை. அந்த பொறுமையை சோதனை செய்வதே நம்முடைய நம்பிக்கையின் முதல் படியாக நாம் கடவுள் மீது எவ்வளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் என்பதை எடுத்து காட்டுகின்றது. அந்த பெண்மணியினுடைய வாழ்வில் அவர் ஒரு 6 மாதம் அந்த வீடு சும்மா தான் இருக்கு, ஆனால் அந்த வீட்டு உரிமையாளர் அவருக்கு கொடுப்பது இல்லை. ஆனால் அந்த நிகழ்விற்கு பிறகு அந்த வீட்டு உரிமையாளர் தானாக முன்வந்து, அம்மா உன்கிட்ட கொடுக்காததான் எனக்கு இப்படி நடந்ததோ என்னவோ என்று தெரியவில்லை என்று உடனடியாக அந்த மழை வெள்ளத்திற்கு பிறகு அந்த வீட்டை சரி செய்து அந்த பெண்மணியிடம் கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்விலும் நாம் நம்பிக்கையோடு இறைவனிடம் நம்முடைய ஜெபங்களை முன்னெடுக்கின்ற போது, ஒரே மனநிலையோடு முழுமையான நம்பிக்கையோடு நாம் நம்முடைய ஜெபங்களை முன்னெடுக்கின்ற போது, கடவுள் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நமக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் கொடுப்பார். அதுதான் நாம் கடவுளிடம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அல்லது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக இருக்கின்றது. அந்த பெண்மணியினுடைய வாழ்விலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதும், அந்த பொறுமை என்கின்ற குணத்தை நாம் பெற்றுக்கொள்கின்ற போது நம்முடைய வாழ்வில் இந்த நம்பிக்கை என்பது இன்னும் ஆழமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைய நாளில் நாம் நம்முடைய லோயலா நகர் புனித இன்னாசியார் அவருடைய விழாவினுடைய நவநாளில் இருக்கின்றோம். அவருடைய வாழ்வில் அவர் கடவுளிடம் முழுமையான நம்பிக்கை கொண்டு அவர் தன்னிடம் ஒரு புனித நிலைக்கு உயர்ந்திருக்கின்றார் என்றால், அந்த நம்பிக்கையின் பொருட்டு அவர் தன்னுடைய வாழ்வில் செய்த செயல்களின் பொருட்டு அவர் புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கின்றார். அந்த புனித நிலைக்கு நாம் உயர வேண்டும் என்றால், நாம் கடவுளோடு உறவு நிலை என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. பொதுவாக நம்முடைய வாழ்வில் உறவு நிலைகளை 3 விதங்களாக கூறுவார்கள். முதலாவது அறிமுக நிலை, ஒரு உறவு நிலை. இந்த அறிமுக நிலை என்று நாம் பார்க்கின்ற போது, அந்த அறிமுக நிலையில் நம்ம ஏதாவது ஒரு நபரை ரோட்ல அல்லது எங்கேயாவது வெளியே செல்லும் போது, அல்லது நம்முடைய பயணங்களின் போது ரயிலிலோ அல்லது பேருந்துகளிலோ அல்லது விமானங்களிலோ அல்லது நாம் சாலைகளில் செல்லும் போது எப்பயாவது யாரையாவது ஒருவரை பார்த்திருப்போம், அவர்களுடன் உரையாடி இருப்போம், அவர்களோடு ஒரு அறிமுகம் ஏற்பட்டு இருக்கும்.
அப்படிப்பட்ட ஒரு அறிமுக நிலை உறவு நிலை. அப்படி அறிமுக நிலை உறவு நிலை இருக்கின்ற நபர்களிடம் நமக்கு நம்பிக்கை இருக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்தது என்றால் நாம் கண்டிப்பாக அவர்களோடு எந்த ஒரு நம்பிக்கையும் நம்முடைய வாழ்வில் இராது. இப்ப நம்ம ஏதோ ஒரு நாள் பார்த்திருப்போம், அவர்கள் ஏதாவது ஒரு நமக்கு நம்முடைய ஃபோன் நம்பரை வாங்கி வச்சிருந்து அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் வேணும் கொடுங்க, நான் உங்களுக்கு ஒரு வாரத்தில் கொடுத்து விடுகிறேன் என்று கேட்டார்கள் என்றால் நம்மால் அவர்களுக்கு கொடுக்க இயலாது. அவருக்கு ஒரு நாள் நம்ம பார்த்திருப்போம், ஒரு சின்ன அறிமுகம் ஏற்பட்டு இருக்கும், மற்றபடி அவர்களோடு நமக்கு ஆழமான ஒரு நம்பிக்கை வாழ்வு என்பது ஏற்பட்டு இருக்காது. எனவே இது முதல் வகையான ஒரு உறவு நிலை. இந்த அறிமுக நிலை உறவு நிலையில் நாம் விவிலியத்தில் பல்வேறு நபர்களை பார்க்கின்றோம். இயேசுவை அறிந்திருந்தார்கள், ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொள்ளாமல் அவர் சொல்வதை கேட்டார்கள், அவரை பார்த்தார்கள், ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தார்கள். எனவே அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் இருக்கின்றோமா என்பதை இன்றைய நாளில் சிந்திக்க வேண்டும். எனவே அப்படி இயேசுவை அறிந்திருந்து அல்லது நம்முடைய புனிதருடைய வாழ்வை அறிந்து மட்டும் இருந்து நாம் அந்த வாழ்வில் அவர்கள் சொல்லுகின்ற பாடங்களை நாம் கற்று அதை நாம் பின்பற்றாத போது நம்முடைய வாழ்வில் நாமும் இந்த முதல் நிலையிலேயே இருந்து விடுகின்றோம். இரண்டாவதாக அறிவு சார்ந்த நிலையில் நம்முடைய உறவு நிலைகள் இருக்கின்றது. ஏதோ கொஞ்ச நாட்கள் பழகிய ஒரு நபரோ அல்லது ஒரு குடும்பமோ அல்லது ஒரு ஏதாவது ஒரு பயிலகங்கள் அல்லது ஸ்கூல் காலேஜ் ஏதாவது ஒரு இடங்கள் நாம் கொஞ்ச நாட்கள் அவர்களுடன் பழகி இருப்போம், அவர்களை பற்றின செய்திகள் நாம் மிகவும் அதிகமாக சேகரித்திருப்போம். அப்படிப்பட்ட நிகழ்வுகளில் நம்முடைய உறவுகள் என்பது ஏதோ நமக்கு தேவை என்றால் நாம் அவரிடம் செல்வோம், நம்முடைய தேவைகள் முடிந்து விட்டது என்றால் நாம் அவர்களோடு எந்த ஒரு உறவு நிலையும் நாம் வைத்திருக்க மாட்டோம். அவர்களிடமும் நமக்கு உண்மையான ஒரு முழுமையான நம்பிக்கை இருக்குமா என்ற கேள்வி எழுப்பினோம் என்றால் அவர்களோடும் நம்மிடம் முழுமையான ஒரு நம்பிக்கை வாழ்வு என்பது இருக்காது. எனவே இது இரண்டாவது கட்டமான ஒரு உறவு நிலையாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்ட அந்த நண்பருடைய வாழ்விலும் அந்த நண்பர் அவர் கேட்கின்ற போதும் கூட அவரை பற்றி நன்கு அறிந்தவர், அவர் இப்படி தொடர்ந்து கேட்டால் அவர் கொடுத்து விடுவார் என்ற ஒரு நிலை அவருக்கு தெரிந்திருந்ததால் அவர் அந்த நண்பரிடம் தனக்காக அந்த உணவை கேட்கின்றார். இன்று நம்முடைய வாழ்விலும் நாம் பல்வேறு நேரங்களில் இந்த அறிவு சார்ந்த நிலையில் மட்டுமே இருக்கின்ற போது நாம் நமக்கு தேவைக்கு ஏற்றாற் போல நாம் கடவுளாக இருந்தாலும் சரி அல்லது பிற மனிதர்களாக இருந்தாலும் அவர்களிடம் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். மாறாக அது நம்பிக்கைக்கு அழைத்து செல்வதில்லை. மூன்றாவது நிலையாக நாம் பார்ப்பது அனுபவ ஒரு நிலை. அந்த ஒரு அனுபவ நிலையிலேயே நாம் கடவுளையும் சரி நம்முடைய குடும்பத்தினரையும் சரி நம்முடன் இருக்கின்ற நண்பர்களையும் முழுமையாக நம்பி நம்முடைய வாழ்வை ஆழமான ஒன்றாக மாற்ற முடியும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவ நிலையை நம்முடைய புனிதர்கள் அனைவருமே பெற்றிருந்தார்கள். சிறப்பாக நம்முடைய புனிதர் இக்னாசியார் அவர்கள் தன்னுடைய வாழ்வில் அந்த அனுபவ நிலையில் கடவுளை முழுமையாக உணர்ந்து கொண்டார். கடவுளோடு கொண்டிருந்த அந்த தனிப்பட்ட அனுபவம், அவர் செய்த இறை வேண்டலின் வழியாக அவர் கடவுளோடு கொண்டிருந்த அந்த அனுபவம் என்பது எப்படி சீடர்களுக்கு இயேசுவோடு இருந்த அந்த அனுபவம் அவர்களை உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்ற அவர்களை அனுப்பியதோ அதனை போல நம்முடைய புனிதருடைய வாழ்விலும் அவர் அந்த அனுபவ நிலையில் பெற்றுக்கொண்ட அந்த நம்பிக்கையை அவர் பிற மனிதர்களோடு பகிர்ந்ததன் வழியாக அவர் பெற்றிருந்த அந்த இறை வேண்டலும் அந்த நம்பிக்கையை நம் அனைவரையும் இன்று வந்து அடைந்திருக்கின்றது. எனவே இந்த புனிதருடைய வாழ்வை கொண்டாடுகின்ற இந்த நாளில் சிறப்பாக அவருக்காக நாம் நவநாள் எடுத்து கொண்டாடுகின்ற இந்த வேளையில் நம்முடைய புனிதரின் வழியாக அவர் பெற்ற அனுபவங்கள் வழியாக நாம் நம்முடைய தனிப்பட்ட அனுபவங்கள் வழியாக நாம் இறை வேண்டல் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இறை வேண்டல் என்பது நம்பிக்கையால் மிகுந்த சொற்களால் நிகழ்ந்தவையாக இருக்க வேண்டும். அப்படி நம்முடைய நம்பிக்கையை மிகுந்த சொற்களால் நம்முடைய இறை வேண்டல்கள் அமைந்திருக்கின்ற போது நம்முடைய வாழ்வில் நாமும் கேட்கின்ற அனைத்தையும் பெற்றுக்கொள்வோம். ஆனால் அந்த பெற்றுக்கொள்கின்ற செயல்களை
அதற்காக நன்றி கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதும் இறைவன் என்று நம்மிடம் எதிர்பார்க்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. எனவே நாம் வெறும் இறைவிடம் கேட்கக்கூடியவர்களாக மட்டுமல்லாமல் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் மீண்டும் அவருக்கு நம்முடைய நன்றிகளையும் ஜெபங்களாக எடுத்துச் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு முழுமையான ஜெபமே நம்முடைய இறை வேண்டலை மிகவும் ஆழமான நம்முடைய நம்பிக்கை வாழ்விற்கு ஒரு ஆழமான ஒரு வித்து அமைவதாக இருக்கும். எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வில் நாம் தினமும் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். புனிதர்கள் அனைவருடைய வாழ்விலுமே நாம் பார்க்கின்ற போது அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திற்காக மற்ற மக்களுக்காக ஜெபிக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தார்கள். இன்று நம்முடைய வாழ்வில் நாம் பிறருக்காக உலகில் இருக்கின்ற பல்வேறு நபர்களுக்காக நாம் ஜெபிக்கின்ற போது நம்முடைய இறை வேண்டல் என்பது கடவுளிடம் எடுத்து செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கும். எனவே நம்முடைய வாழ்வில் நாமும் நம்முடைய புனிதரை போல நாம் தொடர்ந்து கடவுளை புகழக்கூடியவர்களாக, கடவுளிடம் நம்முடைய தேவைகளை மட்டும் எடுத்து வைக்கக்கூடியவர்களாக இல்லாமல் கடவுளிடம் நமக்கு எது தேவை என்பதை கடவுள் அறிந்து அந்த நேரத்திற்கு ஏற்ப கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஜெபத்தை நாம் முன்னெடுக்கக்கூடியவர்களாக, அந்த ஜெபத்தை முன்னெடுக்கின்ற போது நாம் முழுமையான நம்பிக்கையோடு அதை எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் இறைவன் இன்று நம்மிடம் எதிர்பார்க்கின்ற ஒன்று. எனவே நம்முடைய வாழ்வில் நாமும் நம்பிக்கையோடு இறைவேண்டல் செய்வோம். நம்முடைய புனிதனுடைய வாழ்வில் அவர் பெற்ற அந்த அனுபவங்களைப் போல நம்முடைய வாழ்வில் நாமும் நம்முடைய தனிப்பட்ட அனுபவங்கள் வழியாக இறைவனை நாம் உணர்ந்து கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய அந்த நற்செய்தி வாசகத்தில் எப்படி அந்த தொல்லையின் பொருட்டு அந்த நண்பர் தன்னுடைய நண்பருக்கு உதவி செய்தாரோ அதனை போல நம்முடைய வாழ்வில் நம்முடைய ஜெபங்களின் வழியாக இறைவனை தொல்லைக்கு உட்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே நம்முடைய அந்த ஜெபத்தினுடைய ஆழமும் நம்முடைய அந்த தொடர்ந்து ஜெபிக்கின்ற ஆற்றலை கண்டு இறைவன் முழுமையாக நமக்கு கேட்பதை கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய வாழ்வில் நாம் முன்னெடுக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே இப்பொழுது இருக்கின்ற இந்த அறிவியல் உலகத்தில் நமக்கு எது எடுத்தாலும் இன்ஸ்டன்ட் ஃபுட், இன்ஸ்டன்ட் டீ, இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் டிராவல் என்று எது எடுத்தாலும் உடனடியாக வேண்டும் என்ற ஒரு மனநிலையை நாம் கடந்து இந்த அறிவு சார்ந்த உலகில், அறிவியல் உலகில் நாம் கடவுளிடம் கேட்பது பொறுமையின் பொருட்டு அல்லது பொறுத்து நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற போது அது நமக்காக நிலையான ஒன்றாக இருக்கும். எனவே அந்த நிலையானவற்றை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நம்முடைய வாழ்வில் நாம் கடவுளிடம் நம்முடைய ஜெபங்களை முன்னெடுக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட பொறுமையோடும் நம்முடைய ஜெபங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் செல்லக்கூடியவர்களாக நாம் வாழ அதற்கான அருளை வேண்டுவோம். நம்முடைய உறவுகள் என்பது வெறும் அறிமுகம் சார்ந்ததாகவோ அல்லது அறிவு சார்ந்ததாக இல்லாமல் கடவுளோடும் சரி பிற மனிதர்களோடும் அனுபவம் சார்ந்த நிலையில் நம்முடைய உறவுகள் அமைகின்ற போது நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் நாம் ஒருவர் மற்றவர் மீது நம்பிக்கை கொள்ள முடியும். அப்படி நாம் ஒருவர் மற்றவர் மீது நம்பிக்கை கொள்கின்ற போது நம்முடைய வாழ்வில் தானாக நாம் கடவுள் மீது அதிக நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்க முடியும். எனவே அப்படிப்பட்ட நம்பிக்கையை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக அறிந்து கொள்ள, பெற்றுக்கொள்ள அதற்கான அந்த நம்பிக்கை வாழ்வை நம்முடைய வாழ்வில் இறைவன் ஆழப்படுத்த அதற்கான அருளை வேண்டி தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம்.